நம்ம வீட்டு சமையலில் மதியம் சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. புடலங்காய் குழம்பு தாங்க, சூடாக சாதம், அப்பளம். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் எடுத்து லேசாக மேலே தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் பச்சை வரைக்கல சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சு தேவையான எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புடலங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு காயெல்லாம் நல்லா வேகட்டுன்னு குழம்பு திக்காகணுன்னு கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. புடலங்காய் குழம்பு ரெடி ஆகிடும். நேற்று கம்மாலாம் கேட்டிருந்தாங்க. நேற்று வந்து கறிவேப்பிலை சாதம் போட்டிருந்தோம். நல்லா தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ஏற்கனவே நாங்கள் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்குறோம். நான் இப்போ சொல்கிறேன், பாதியில் கட் ஆகிட்டா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து கடலப்பருப்பு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளை எள்ளு எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதே போல் நம்ம தாளிக்கும் போது அதே மாதிரி தான் சேர்த்துக்கணும். வேர்க்கடலை, கடலப்பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சு